எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்னைக்கு பார்க்குற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நினைச்சிருந்திருப்பாங்க இது மாதிரி வந்து Redmi Note 5 Pro தான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெக்ஸ்ல சரி பட்ஜெட்ல சரி நம்பர் 1 போனா இருக்கும்னு நினைச்சிட்டாங்க. நான் கூட நினைச்சிருந்தேன். ஆனா அதுக்கு ஈக்குவலா போட்டி போடுற அளவுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வந்து Asus நிறுவனம் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பார்க்கலாம் Asus Zenfone கூட பார்த்தீங்கன்னா வந்து Redmi Note 5 Pro ஓட கம்பேரிசன் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அப்புறமா நீங்க வந்து Redmi Note 5 Pro வந்து வாங்க மாட்டீங்க. ஏன்னா வந்து Asus Zenfone ஓட ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து ஈடு கட்ட முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க. ஆனா வீடியோ இது வரைக்கும் பாருங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, இந்த வீடியோ பத்தி ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கீங்களோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து Asus ஓட Zenfone Max Pro M1 மாடலோட போனோட பிரைஸ் எவ்வளவு லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10999 ரூபாய்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 வேரியண்டான மாடல் இருக்கு. இந்த 3 வேரியண்ட பத்தி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுல போய் நீங்க போய் கோ த்ரூ பண்ணீங்க. 10999 ரூபாயில இருந்து இன்னும் அதிக வேரியண்டான மாடல்லாம் இருக்கு. அதை நீங்க போய் கோ த்ரூ பண்ணீங்க. இந்த 10999 ரூபாய் மாடல்ல வந்து இதுல 3 முக்கியமான காரணங்கள் வந்து நான் Redmi Note 5 Pro ஓட நான் வந்து கம்பேர் பண்றேன். அந்த 3 காரணங்களை நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்க வந்து Redmi Note 5 Pro-வே வந்து நீங்க வாங்க மாட்டீங்க. இதுல பார்க்க போற ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த மாடல்ல கொடுத்திருக்க சிப்செட் பாத்தீங்கன்னா வந்து Snapdragon-ஓட 636 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம Snapdragon-ஓட 636 சிப்செட் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் இப்ப வந்திருக்கிறதுல மிட் ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா வந்து இந்த பட்ஜெட் சீரிஸ்ல வந்து முறையா 10999 ரூபாய்க்கு சொல்லிட்டு Asus Zenfone-ல கொடுத்திருக்காங்க. இதே சிப்செட் தான் பாத்தீங்கன்னா வந்து Redmi-ஓட Note 5 Pro-ல கொடுத்திருக்காங்க. Snapdragon-ஓட 636 சிப்செட். ஆனா வந்து அது வந்து 14000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அடுத்த ரெண்டாவது காரணம் என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்த போன்ல கொடுத்துற பேட்டரி பேக்கப். இந்த போன்ல வர பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இப்ப வர காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து போன் அதிகப்படியா யூஸ் பண்ணும்போது அடிக்கடி சார்ஜ் போடுறதுக்கு வந்து சிரமப்பட்டு இருக்கும். ஏன்னா சார்ஜ் போட்டு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. இப்பெல்லாம் ஹை எண்டா சொல்ல போனா வந்து 3500 mAh இல்லைன்னா அதுக்கு மேல கூட போக மாட்டாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5000 mAh வந்து இந்த போன்ல வந்து பேட்டரி பேக்கப் வருது. இதே பாத்தீங்கன்னா நீங்க Redmi Note 5 Pro ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா Redmi Note 5 Pro-ல பாத்தீங்கன்னா வந்து 4000 mAh பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து இந்த போன் தான் வந்து பிரைஸ் ரேஞ்சிலயும் சரி பேட்டரி வேரியன்ட்ல நம்பர் 1-ஆ வருது. அடுத்த மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா Asus Zenfone பாத்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்ட்ல இருக்கு. இன்க்ளூட் பாத்தீங்கன்னா வந்து இது Oreo-ல ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இதுல UI கொடுத்திருக்கிறது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டா இருக்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 10900 பிரைஸ் ரேஞ்சில பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெசிபிகேஷன் ஒரு முக்கியமான புள்ளி நான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுல 3 மிகப்பெரிய காரணங்கள் நான் சொல்லியிருந்தேன். Redmi Note 5 Pro-க்கும் அது மட்டும் இல்லாம இந்த போனுக்கும் உள்ள முக்கியமான காரணங்கள். எதுக்காக இந்த போனை வந்து 10999 ரூபாய்க்கு வந்து ஏன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான காரணங்களை நான் வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் உள்ள ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து இந்த போன்ல வந்து இன்னொரு பெரிய கவலை இல்ல. உங்களுக்கு வந்து ஹைபிரிட் ஸ்லாட் தான் இதுல வரணும் இல்ல ஹைபிரிட் ஸ்லாட் இல்லாம டெடிகேட்டட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு SD கார்டு. அதனால வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு SD கார்டுக்கு வந்து நீங்க தனியாவே போடலாம். அதனால வந்து உங்களுக்கு 2 சிம் போடுறதுக்கு கவலை, 2 சிம் போடுற மாதிரி போடலாம். கூட பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ஸ்லாட்டும் கொடுத்ததால உங்களுக்கு எக்ஸ்டர்னலா மெமரி வந்து அதிகப்படியா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து கவலை இல்லாம நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 18:9 வருது. கூட பாத்தீங்கன்னா வந்து 5.99 இன்ச் வருது. ஃபுல் HD பிளஸ் இது டிஸ்பிளேயா இருக்கனால உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கும் சரி கையில வச்சிருக்கிறதுக்கும் இந்த போன்ல வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இந்த போன் வந்து உங்களுக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து இதுல பேக்ல கேமரா பாத்தீங்கன்னா வந்து டியூல் கேமரா கொடுத்திருக்காங்க. 13+5 கொடுத்திருக்காங்க. இதுல கொடுத்திருக்க அபேச்சர் பாத்தீங்கன்னா f வந்து 2.2 அபேச்சரோட வருது. ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா வந்து 8 மெகா பிக்சல்ஸ் வருது. இதுல கொடுத்திருக்க அபேச்சர் பாத்தீங்கன்னா வந்து 2.0 அபேச்சர் கொடுத்திருக்கனால உங்களுக்கு பேக்லயும் சரி ஃப்ரண்ட்லயும் சரி கேமரால வந்து எந்த குறைபாடுகளும் கொடுக்கல. கூட பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக்லயும் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. பேக்ல வந்து உங்களால வந்து 4K ரெக்கார்டிங் வரைக்கும் இந்த கேமரால வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் ஃபைனலான விஷயம் வந்து இதுலயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, ஃபேஸ் அன்லாக் இருக்கு. எல்லாமே இந்த காம்போ பிளான் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 10999 ரூபாய்க்கு இந்த போன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த போனை வந்து நம்மளால கம்பேர் பண்றது ரொம்ப சாதாரண விஷயத்துல வந்து Redmi Note 5 Pro ஓட கம்பேர் பண்ணதுல பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெசிபிகேஷன் வைஸ்லயும் சரி உங்களுக்கு ப்ராசஸர் வைஸ்லயும் சரி உங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பேட்டரி பேக்கப்ல சரி இல்லனா வந்து உங்களுக்கு UI-லயும் சரி எல்லா விஷயத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு
ஒரு படி மேல தான் இருக்கு. ஆனா இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா ஒரு படி வந்து ரெட்மிக்கு மேல கம்மியா தான் இருக்கு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த போன் வந்து தாராளமா வந்து எல்லாருமே வாங்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இந்த கம்பேரிசன் வந்து நான் ரெட்மி நோட் 5க்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ASUSோட இந்த புது மாடல் வந்ததுக்கும் கம்பேரிசன் பண்ணதுக்கு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு மாடல்ல எந்த மாடல் சிறந்த மாடலா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட மனசுல படுறது வந்து கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஹோப் இந்த கம்பேரிசனால உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எந்த போனை வந்து நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதனால வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ நம்ம குறைச்சி எடை சொல்ல முடியாது. அது மட்டும் இப்ப ASUSோட ZenFone Max வந்து வந்திருக்கிற இந்த ப்ரோ வந்திருக்கிறது நம்ம வந்து குறைச்சி எடை சொல்ல முடியாது. ஆனா வந்து பிரைஸ் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ரெட்மிக்கு மேல இந்த போன் தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால எது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு எது வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ யாரால லைக் பண்ணாம இருக்கீங்க உடனே லைக் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebook ஃபாலோ பண்ணி, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, கூகுள்ல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். Signing off from Mohammed. Bye.